அந்த தம்மு, குத்து இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச இப்ப வந்து சிம்புவோட ஃபேன்ஸா இன்னைக்கு வரைக்கும் நாங்க இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த படங்கள் தான் சார். எனக்கு வந்து சார் தம்மு குத்து பண்றப்பவே நான் வந்து சிம்புட்ட சொல்லிட்டு இருந்தேன், சிம்பு வந்து நீங்க ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு. அவர் விண்ணை தாண்டி வருவாயா பண்ணாம இருந்திருந்தால் அவர் தான் இன்னைக்கு ஒரு மாஸ் ஹீரோ சார். அவரு விஜய் சாருக்கு அடுத்தடுத்து அவர் ஃபுல்லா பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு அவர் பயங்கர ஃபேன்ஸ் ஃபாலோ இருக்காங்க. நான் இப்போ என்ன சொன்னா, இப்போ ரீசெண்டா அவர் 10 தலை பண்ணார் பாத்தீங்களா? கரெக்ட். 10 தலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவருக்கு ஆக்சுவலா வந்து ஒரு மாஸ் ஹீரோக்கான அத்தனை டேலண்ட்டும் அத்தனை கேப்பபிலிட்டும் உள்ள ஆள் அவர் தான். ஒரு பஞ்சி டைலாக் பேசுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்ம சாதாரணமா பேசிட்டு போறோம். ஒரு கமர்ஷியல் படம் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு கமர்ஷியல் படத்தை ஒரு ஹீரோ வந்து கேரி ஓவர் பண்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா கமர்ஷியல் படம் தான் ஆடியன்ஸுக்கு வந்து மேக் பிலீவ் இது நடக்கும் அப்படின்னு கொண்டு வரணும். அதை வந்து அந்த ஹீரோக்குள்ள கேரி ஓவர் பண்ணணும். அதில் வந்து நான் கெஸ் பண்ணி 2 பேரை கெஸ் பண்ணேன் சார். ஒன்று விஜய் சார் பகவதி பண்றப்போ விஜய் சார் எனக்கு தெரியும் பயந்தாரு, என்கிட்ட பயந்துருக்காரு. அதனுடைய உச்சபட்சமா என்ன தெரியுமா பண்ணாரு அவரு? பகவதி படம் லட்சுமி மேக்கர்ஸ் நம்ம அந்த படம் வந்து ரெடி ஆயிட்டு ஷூட்டிங் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே வசீகரா ஷூட்டிங் போயிட்டாரு. ஏன்னா வசீகரா வந்துட்டு லவ் ஸ்டோரி, பகவதி ஆக்ஷன். ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் மீம் டெம்ப்ளேட்ல இருக்கு சார் பகவதி. ஆமா ஆமா, இன்னைய வரைக்கும் பகவதி தான் எனக்கு வந்து. நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், எனக்கும் நிறைய பேர் உங்களை மாதிரி ஆட்கள் சொல்லுவாங்க, விஜய் சாருக்கு வந்து ஆக்ஷன் ஹீரோ பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்த படம் பகவதி தான்.